கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் சொல்ல போகிறோம். பொதுவாக சுக்கிரன் அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார். அந்த சுக்கிரனானவர் ஒரு ராசிலையும் 30 நாட்கள் இருப்பார், ஒரு மாதம் இருப்பார். அதுபோல் இப்போ சுக்கிரன் மேச ராசியிலேருந்து ரிஷபராசியான தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறப்போகிறார். அதுவும் கேட்டிங்கன்னா 20/5/2024 இருந்து 13/6/2024 வரைக்கும், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சியில் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த பதிவில் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மார்த்த தெய்வமான மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்னு தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். பொதுவாக சுக்கிரன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான். இது சமீப காலமாக இப்போது மாசத்து கிரகத்தோடைய பயிற்சியும் பார்த்துட்டு வராங்க. அது கண்டென்ட் கிடைக்குதோ கிடைக்காததோ அப்படின்றது கூட இல்லை. ஆனால் நவ கிரகத்தையுடைய பயிற்சியும் சொல்கிறது தான் நல்ல ஒரு ஜோதிடனுக்கு விசேஷமான நன்மை தரும். ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே நாள்தோறும் நவகிரகத்தை பற்றி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துன்னு வராங்க, அதனுடைய பலாபலன் சொல்லிட்டு வராங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்படப்படும் நன்மை தீமை கூட அவங்க தீர்த்துக்கிறாங்க. அதுக்குண்டான உபாயங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த துறைக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த சுக்கிர பயிற்சியை சொல்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. அஷ்டலக்ஷ்மி யோகம் தரும் சுக்கிர பயிற்சி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சுக்கிரன் மேச ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு வருகிறார். ரிஷபராசி சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ராசியாக சொல்லப்படுகிறது. அப்போ கிருஷ்ணன் இருந்தால் லக்ஷ்மியும் அங்கே தான் அவரோட தான் இருப்பாள். அந்த லக்ஷ்மி யாரு? சுக்கிரனுடைய அதிதேவதையாக சொல்லப்படுகிறாள். அப்போது அந்த லக்ஷ்மியும் அங்கே இருக்கிறா. கிருஷ்ணருடைய வீட்டில் அந்த சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ எவ்வளோ சந்தோஷமான விஷயம். கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருள், மகாலட்சுமியோட அருள், அஷ்டலட்சுமியோட அருளும் கிடைக்க போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு. இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த சுக்கிரனவர் பார்க்க ராசிகளையும் இருக்கக்கூடிய இடத்துடைய பலன்களையும் சொல்லி விரிவாக எடுத்து சொல்லி, இந்த சுக்கிரனானவர் அசுரகுருவார், அசுரர்களுக்கு தலைவனான அசுரகுரு என்று போற்றப்படுகிறார். அவர் இப்போ யாரோடு சேர்ந்திருக்கிறார்? தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற பிரகஸ்பதி ஆகிய குருவோடு சேர்ந்திருக்கிறார். இது பெரிய விசேஷம். இது மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் கேட்கலாம், தேவகுருக்கும் அசுரகுருக்கும் பகை தானே, அவங்க எப்படி நல்ல பலன் தருவாங்க? அங்கே தான் விஷயம் இருக்குது. நல்லா கேட்டுங்க. ஒரு போட்டின்னு இருந்தால் அதில் ஒரு பேராசை பொறாமையெல்லாம் இருக்கும். ஒரு அரசாங்கத்துக்கு கூட ஒரு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணிச்சின மக்களுக்கு அது எதிர்க்கட்சி தலைவரும் பண்ணுவார். ஏன்னா நாளைக்கு அவர் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் மக்களுக்கு செய்வார். போட்டுன்னு செய்வாங்க. இவர் ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று செய்வார். அப்போ குரு ஒன்று செஞ்சால் சுக்கிரன் ஒன்று கண்டிப்பாக செய்வார். சுக்கிரன் செஞ்சால் குரு செய்வார். போட்டி தான் அங்கே நிலவ போகுது. போட்டுன்னு அவங்க பலன்களை கொடுக்க போகிறாங்க. நீ கொடுக்க போறியா, நான் கொடுக்க போறியா அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த இப்பேற்பட்ட விசேஷமான சுக்கிர பயிற்சியை கவனமாக கேட்டு நீங்கள் நற்பலனை பெறணும். இதை விட்டுட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப வர்றது கஷ்டமான விஷயம். ஏன்னா குருவோடு சேர்றது கஷ்டமான விஷயம். அதனால் சுக்கிரன் இருக்கும்போதும் குரு இருக்கும்போதும் போதாக்குறைக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஆகும்போது சூரியனும் இருக்கிறார். எப்படி தேவகுரு, குரு, பிரகஸ்பதி, அசுரகுரு, சுக்கிரன் சொல்லும்போது ராஜகிரகம், அதாவது நவகிரகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சூரியன், சுக்கிரன், குரு, இந்த 3 சேர்ந்துருக்காங்க. இந்த 3 சேர்ந்துருக்கும் போது மக்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்க போகிறாங்க. பொதுவாக அரசாங்கத்தாருக்கு நன்மை ஏற்படும். அரசாங்கத்துக்கு பல நாடுகள் பல இப்போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் உதவி பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ நடக்கும். அது இல்லாமல் இப்போது அந்த மாநிலத்துக்கெலாம் மத்திய அரசாங்கம் உதவி செய்யாமல் கூட இருந்துக்கலாம். இவங்க கேட்டிருக்கலாம், அவங்க தடைப்பட்டு கொடுக்க முடியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் கூட கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதெல்லாமே இப்போ இந்த நாட்களில் கொடுக்க போகிறாங்க. அப்போது பல வகையில் மக்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. ஆன்மீகத்தில் இருக்க பெரியோர்கள், ஜோதிடர்கள், அருள்வாக்கு அருளாளர்கள், இவங்களுக்கு மூலியமாகவே நல்ல விழிப்புணர்வு கிடைக்க போகுது மக்களுக்கு. இதெல்லாம் நடக்க போகுது, கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த சுக்கிர பெயர்ச்சியால் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மகாலட்சுமி அருள் கிடைச்சி பரிபூர்ணமாக கிடைச்சி அஷ்டலட்சுமி யோகம் என்ற யோகத்தோடு விளங்கி உங்களுக்கு பலனை வாரி வழங்க போகிறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். நல்லா கேட்டுங்க. ஒரு லட்சுமி அருள் இருந்தாலே பெரிய விஷயம். அஷ்டலட்சுமி அருளும் கிடைக்க போகுது. அப்போது இந்த பலன்கள் ரொம்ப நல்லதாக இருக்க போகுது. நான் சொல்லக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை கவனமாக கேட்டு அதனுடைய பரிகாரங்கள், இறை வழிபாடுகள் இதெல்லாமே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி
இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகின்றது 12 ராசிகள் வழியாக சொல்ல போகிறேன். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மீனராசிக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக மீனராசிக்காரங்க எது வந்தாலும் ஈஸியாக தான் எடுத்துப்பாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு கவலை துக்கம் அழறதுலாம் கூட ரொம்ப அழமாட்டாங்க. எப்பயுமே தனியாக தான் அழுவாங்களே வழி எல்லோரும் முடியும் அழ மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் உள்ளவங்க தான். அப்பேற்பட்ட இந்த மீனராசிக்காரங்களுக்கு நேரங்காலம் சரியில்லைனா கூட இப்போது 3ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு சுக்கிரன் போயிருக்கார். ராசியாதிபதி குருவும் அங்கே இருக்கார். பொதுவாகவே குரு ராசிக்குள்ளவங்களுக்கு சுக்கிரன் பகைன்னு தான் சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த போட்டின்ற வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ 3க்கு அந்த சுக்கிரன் வந்திருக்கனால இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க. 7 சனி வரை நடக்குது, ஜென்ம ராசியில் ராகு, 7 கேது, போத குறைக்கு 3லையும் குரு வந்துட்டார். கண்டிப்பாக இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், எல்லா வகையான மாற்றமும் இப்போ ஏற்பட போகுது. அது நல்ல மாற்றமாக தான் இருக்க போகுது இந்த சுக்கிர பயிற்சியால். அதை கண்டிப்பாக ஏற்றுக்குங்க. ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக வாங்க. பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. பொருட்கள் களவு போகும், உங்களுக்கு சிறு சிறு அழிவு காயங்கள் ஏற்படும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது இல்லாமல் சுக்கிரனுடைய அருட்பார்வையால் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். தைரியம் மேலோங்கும், அசட்டு தைரியம் வந்துடும். பொதுவாகவே மீனராசிக்காரங்க அந்த அசட்டு தைரியம் உண்டு, சமயோசித புத்தியும் உண்டு. அந்த ரெண்டுமே உங்களுக்கு இப்போ வேலை செய்ய போகுது இந்த சுக்கிர பயிற்சியால். அப்போ கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க, எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க. அது இல்லாமல் இந்த 3ல் இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு குருவோடு சேர்ந்திருந்தாலும் அவர் உதவி தான் செய்வார். ஏன்னா குரு உதவி செய்யும்போது இவரும் கூட சேர்ந்து உதவி பண்ணுவார், போட்டியால் உதவி பண்ணுவார். அந்த சூரியன்ற கிரகங்கள் 3ல் இருக்கிறது நல்லது தான். பொதுவாகவே பாப கிரகங்கள் 3, 6, 8, 12 இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்போ சூரியன் 3ஆம் இடத்துல வந்திருக்கும்போது தன்னுடைய வலிமை, தன்னுடைய முயற்சி, தன்னுடைய தன்னம்பிக்கையால் வெற்றி பெறுவீங்கன்றது தான் சாஸ்திரம் சொல்லுது. அப்போது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். தன் கையே தனக்கு உதவின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. இதுதான் உண்மையான விஷயம். அப்போது நீங்கள் துணிஞ்சு தைரியமாக எழுந்து நடந்து வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. படுத்தே கிடந்தால் தான் பிரச்சனை. அப்போது நீங்கள் கண்டிப்பாக அதில் நல்லா வந்துடுவீங்க. அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்க்கறனால நீங்கள் இது நாள் வரைக்கும் வேண்டுதல் பிரார்த்தனை மறந்துருப்பீங்க. சில சாமிக்கு தெய்வத்துக்கு வேண்டியிருப்பீங்க. அதை இப்போ ஞாபகப்படுத்தி அது போய் பண்ணிட்டு வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அதில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அது சோதித்து ஆராய்ஞ்சு பார்த்து விசாரிச்சுட்டு போங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கா, அதுமாதிரி போய் பாருங்கள். அது மாதிரி பார்க்கும்பொழுது அவங்க நீ இந்த தெய்வத்தை வணங்கின, விட்டுட்ட, வேண்டுதலை பிரார்த்தனை செய்யலை, இப்படி தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நிதர்சனமான உண்மை. அடியேன்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா நான் ஜோதிடர் மட்டும் இல்லை, அருள்வாக்கு சொல்கிறேன். அதனால் நானே சொல்லியிருக்கேன். ஜாதகத்தில் இல்லாத விஷயத்தையும் அருள்வாக்கு மூலிமா நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு. அவங்க பலன் பண்ணிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்போது அந்த பிரார்த்தனையை, அந்த தெய்வ பிரார்த்தனை, தெய்வ வேண்டுதல் இருக்கும், அதெல்லாமே நிறைவேற்றுங்க. இப்போது கஷ்டப்பட்டாலும் நிறைவேற்றுங்க. கடன் வாங்கிப்போ முக்கியமான விஷயத்துக்கு கடன் வாங்குறோம் இல்லையா. ஒரு உயிருக்கு போகிற நேரத்துக்கு கடன் வாங்கிறோம், கல்யாணத்துக்கு கடன் வாங்குகிறோம், வீடு கட்ட கடன் வாங்குகிறோம், படிப்புக்கு கடன் வாங்குகிறோம். அப்போது இதை பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு தெரியும்போது ஏன் கடன் வாங்கக்கூடாது? கண்டிப்பாக கடன் வாங்கியாச்சும் அந்த பிரார்த்தனை, கோயிலுக்கு தானே போக போகிறீங்க, அதுக்கு தானே பணம் வாங்க போகிறீங்க. அதனால் ஆளால் நீங்கள் கடன் வாங்குறதுகிட்ட நான் கோயிலுக்கு போகிறேன், பரிகாரத்துக்கு போகிறேன், நான் வேண்டுதல் இருந்தது, பிரார்த்தனை இருந்தது, அது நிறைவேற்றிக்க போகிறேன்னு சொல்லவே கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். எப்பயுமே பரிகாரம் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பரிகாரம் செஞ்சும் பலன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். அவங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லாமல் செய்யக்கூடிய பரிகாரம் தான் வெற்றி பெறும். இது உண்மையான விஷயம் என்னுடைய அனுபவத்தில். அதனால் நீங்கள் சொல்லாமல் அந்த வேண்டுதலை பிரார்த்தனை நிறைவேற்றினா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி, அது இல்லாமல் நீங்கள் தானந்தரம் பண்ணும்போது நிறைய இந்த நீர் சம்மந்தப்பட்டது, உங்கள் ராசி நீர் ராசின்னு சொல்லப்படுது, நீர் சம்மந்தப்பட்டது நிறைய தானந்தரம் பண்ணலாம். இப்போல்லாம் தண்ணி பந்தல் வைக்கலாம், தண்ணியே கொடுக்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ண முடியல கூட தண்ணி வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணி கூட பாட்டிலில் போட்டு கொண்டு வந்து கொடுங்க, தானமாக கொடுங்க. அதெல்லாம் நல்லது தான் நடக்கும். உணவு கொடுங்க. பெரும்பாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு மஞ்சள் நிறமான உணவு கொடுத்தா ரொம்ப நல்லது. லெமன் ரைஸ் சொல்லணும் இல்லையா, அது மாதிரி எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் எதுனாலும் கொடுக்கலாம்.
மீன்களுக்கு உணவு கொடுங்க. இதெல்லாம் மீனராசிகள் கண்டிப்பாக செய்யக்கூடிய பரிகாரமாக சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த திருச்செந்தூர் முருகன் வழிபடணும்னு சொல்லியிருக்கேன். அது போயிட்டு வாங்க. கடற்கரை ஓரம் உள்ள தெய்வங்களை வணங்கிட்டு வாங்க. கடற்கரை அம்மன், கடற்கரை கன்னி அப்படி சொல்லுவாங்க, கடல் தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தெய்வமாக இருப்பாங்க, கடல் தேவதைன்னு சொல்லுவாங்க. அவங்கள வணங்கிட்டு வரலாம். திருச்செந்தூர் முருகன் வழிபடலாம். அது இல்லாமல் கடற்கரை ஓரம் உள்ள தெய்வங்களை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா குளம் அந்த மாதிரி உள்ள அந்த குளமே பிரசித்தி பெற்றிருக்கும் ஒவ்வொரு கோயில்லையும். அதான் விசேஷம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இப்போ எப்படி ஒரு உதாரணம் சொல்லணும்னா பொற்றாமரை குளம், மதுரையில் பொற்றாமரை குளம் சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப விசேஷமான குளம் தானே. இப்போ அந்த மாதிரி குளம் இருக்கிற மீனுக்கு போய் வழிபட்டு வாங்க, மீனுக்கு உணவு போடுங்க. இதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனராசிக்காரங்களுக்கு மற்ற கிரகங்கள் சரியில்லைனா கூட இந்த சுக்கிர பயிற்சியால், அதுதான் இப்போ சொல்லிட்டு வரோம், இந்த சுக்கிர பயிற்சியால் கண்டிப்பாக இந்த நான் சொன்ன பலன்கள்லாம் நடக்க போகுது. அதை நீங்கள் இறை வழிபாடு மூலியமாகவும் பரிகாரம் மூலியமாகவும் தானதன் மூலியமாகவும் கண்டிப்பாக நீங்கள் பெற்று எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.